இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஒப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு இலவச வகுப்பை நாம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். எம்மை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு பெட்ஜாக வகுப்பு நடத்தி கொண்டு வாரோம். ஸோ அவ்வாறு நடத்தி கொண்டு வந்த பெட்ஜுகளில் மிக முக்கியமான ஒரு பெட்ஜ், மிக அதிகமான மாணவர்கள் இணைந்து படித்தது போன பெட்ஜில் தான். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இணைந்து படித்தாங்க. ஸோ அவங்கள ஃபினிஷ் பண்ணுறோம். அவங்களோட இன்றைக்கு தான் அவங்கள கடைசி நாள். அவங்களுக்கு எல்லாமே படிப்பிச்சு முடிச்சாச்சு. ஐக்யூ ஜிகே எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரீ கிளாஸ் ஒன்றை போட்டு நியூ பெட்ஜ் ஆக்களை இன்டேக் பண்ணிவிட்டு பழைய ஆக்களை வழி அனுப்பி வைக்கிற கிளாஸ் தான் இன்றைய கிளாஸ். ஸோ நாளை முதல் தொடர்ச்சியாக புதிய பெட்ஜுக்கான வகுப்புகள் ஆரம்பத்திலேருந்து பேசிக்லேருந்து படிப்பிக்கப்படும். ஸோ அப்படி இணைய விருப்பமானாக்கள் இணைஞ்சு கொள்ளலாம். யாராவது அப்படி இணைய விருப்பமானாக்கள் இருந்தால் எனக்கு மெசேஜில் சென்ட் மெசேஜ் போடுங்க. பிறகு என்ன வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock எங்களோட முதலாவது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நோன்பு காலம்ங்கிறதால இந்த நோன்பு காலம் முடியும் வரைக்கும் ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் கிளாஸ் நடக்குது. டெய்லி நடக்குது, எவ்ரிடே நடக்கும். காலையில் 6 o'clock. நடக்காத நாட்களில் மட்டும் நாங்கள் அறிவுறுத்தல் வழங்குவோம். மற்றபடிக்கு இன்னொரு 15 நாள் அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் 10 மணிலேருந்து 11 மணி வரை எங்களோட வகுப்பு தொடர்ச்சியாக நடந்து வரும். இதுதான் எங்களோட வளமையான ஷெடியூல். இந்த ஷெடியூல் படி தான் எங்களோட கிளாஸஸ் எல்லாம் நடந்து வரும்ங்கிறதை நாங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்கிறோம். சரிதானே? ஏற்கனவே படிப்பிச்சது தான். எஸ், ஏற்கனவே படிப்பிச்ச பெட்ஜுக்குரிய படிப்பிச்ச அதே சிலபஸ் திருப்பி போகுது புதிய பெட்ஜுக்கு. புதுசாக படிப்பிக்கிறேன்னு ஒன்றும் இல்லை. படிப்பிச்ச சிலபஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, 4-5 பேர் எஸ்ன்னு போட்டிக்கிறீங்க கிளாஸில் ஜாயின் ஆகிற சம்மந்தமாக. ரைட். ஹவு மெனி டேஸ் கிளாஸஸ்ன்னு கேட்டுக்கிறீங்க? 40 days, 40 மணித்தியாலங்கள் கொண்ட வகுப்பு. ஆனால் உங்களுக்கு 40 மணித்தியாலமும் 40 நாளில் நடக்குமா அப்படின்னு தெரியல. பட் சில டைமில் 2 hours கிளாஸஸும் நடக்கும். சரிதானே? எப்படியோ 40 hours. அதாவது ஜிகேக்கு 10 hours, ஐக்யூக்கு 30 hours, டோட்டல் 40 hours. 40 hours டீச்சிங் எக்ஸாமுக்குரிய கோச்சிங் மாத்திரம். ஏனைய ஜிஎஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கெல்லாம் வேறு இதுகள் இருக்குது. அப்படி தேவையானாக்கள் நீங்கள் உடனே இன்றைக்கு இரவைக்கு நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளலாம். நாளைக்கு மார்னிங் 6 o'clock எங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தொடர்ச்சியாக வகுப்புகள் நடக்க வைக்குது. ஜிகே மட்டும் வாராக்கள் ஜிகே மட்டும் வரலாம், ஐக்யூ மட்டும் வாராக்கள் ஐக்யூ மட்டும் வரலாம், எல்லாத்துக்கும் வாராக்கள் எல்லாத்துக்கும் வரலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளாஸ் ஃபீஸ் வெரி சீப், வெரி சீப். நான் நினைக்கிறேன் ஒரு கிளாஸுக்கு நாங்கள் 50 rupees மட்டும் தான் நடக்கிறோம். இந்த ஸ்ரீலங்காவிலேயும் போட்டி பரீட்சை வகுப்பு நடத்துகிறாக்கல்ல ஆக குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறது நான் தான். அது உங்களுக்கு தெரியும். எல்லா இடங்கள்லையும் 100 rupees-ஓட குறைய எங்கேயுமே கிளாஸ் நடக்கிறது இல்லை. நான் கூட ஃபிசிக்கல் கிளாஸ் நடத்துகிறேன் 100 rupees-க்கு தான். பட் ஜூமில் மட்டும் 50 rupees கிளாஸஸ் தான் நாங்கள் செய்கிறோம். மிச்சங்காலமாக நான் நினைக்கிறேன், நான் தொடங்கின காலத்துக்கு கிட்டத்தட்ட 2019 இந்த கிளாஸஸ் நாங்கள் செஞ்சு வரோம். ஸோ 2019 நான் கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக இதே ஃபீஸில் தான் நாங்கள் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். காசு கூட்டல. என்னென்றால் எல்லாரும் படிக்கணும், தேவையான எல்லாரும் படிக்கணும். சிலருக்கு வசதி இருக்கும் இல்லாமடும் அந்த இஷ்யூஸாக நாங்கள் அப்படி. ரைட், ஓகே. அதை பற்றி நாங்கள் அப்புறம் கதைக்கலாம் நேரம் போகுது. ரைட், இப்போ எங்களோட கிளாஸஸ் சம்மந்தமாக நீங்கள் கடைசியாக கேளுங்க. இப்போ எங்களோட கிளாஸஸில் ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியும். ஸ்லைட் தான் எங்களோட ஸ்பெஷல். இந்த ஸ்லைட் நாங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு தகவலை போட்டு உங்களுக்கு முழுமையான ஒரு நாலேஜ் வர மாதிரி தான் எங்களோட ஸ்லைட்ஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஐக்யூ ரொம்ப வித்தியாசமாக எல்லா ஐக்யூ கொஷின்ஸுக்கும் ஈஸி மெத்தடில், ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி செய்கிற அப்படிங்கிற செய்முறை விளக்கம் ஸ்லைடில் இருக்கும். அந்த ஸ்லைட் பிடிஎஃபாக பே பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். கிளாஸ் முடிய அனுப்புகிறேங்கிறதும் இருக்குது. கிளாஸ் முடிய அனுப்புகிறோம். மொத்தமாகவே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி அடுத்த ஒரு 2-3 ஹவர்ஸுக்குள்ளால்
உங்களுக்கு முழு நோட்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ நீங்கள் செல்ஃபாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலதிகமாக வகுப்புக்கும் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களோட அடைவு மட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம். ரைட், இவ்வளவுதான். நாடு பூராகவும் 1000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறோம் இறைவனுடைய உதவியோடு என்ற அந்த சந்தோஷமான செய்தியோடு இன்றைய வகுப்புக்குள் நாங்கள் வரலாம். பொது அறிவிலே கிட்டத்தட்ட 9 வகுப்புகளை தொடர்ச்சியாக 10 வகுப்புகளை நான் தொடர்ச்சியாக நடத்தியிருந்தேன். அதிலே இன்றைக்கு இறுதியாக ஒரு விடயத்தை பார்த்துட்டு முடிக்கப்போம். இன்றைக்கி பிரதானமாக இந்த ஸ்லைட் அல்ல, இந்த ஸ்லைடையும் பார்த்து இன்னொரு ஸ்லைட் இன்னொரு ப்ரெசன்டேஷன் பார்க்கணும். அதான் என்னுடைய மெயின் ப்ரெசன்டேஷன். அது வந்து புதிய கல்வி சீர்திருத்தம் சம்மந்தமான ப்ரெசன்டேஷன். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் என்னோட சேர்ந்து வளமையான ஸ்பீடில் போக மாட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், நான் முடிக்கணும். A good teacher is like a candle. It consumes itself to light the way for others. ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் ஒரு மெழுகுதிரிக்கு ஒப்பானவர். அவர் தானாகவே ஒளியூட்டி அடுத்தவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா கமால் அத்தாதுர்க்னு சொல்லி துருக்கிய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்தி கல்வி தொடர்பாக சொன்ன ஒரு விடயம்தான், இஃப் யூ வாண்ட் டு ரீச் ரியல் பீஸ் இன் திஸ் வேர்ல்ட் வி ஷுட் ஸ்டார்ட் எடுகேட்டிங் சில்ட்ரன். உலகத்தில் உண்மையான அமைதியை சமாதானத்தை நாங்கள் அடைந்து கொள்ள விரும்பினால் சிறுவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். ஸோ இந்த 2 கருத்துக்களோடு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். இது பொது அறிவு தொடர்பான என்னுடைய 10வது ப்ரெசன்டேஷன், 11வது வகுப்பு 10வது ப்ரெசன்டேஷன். ஸோ இதில் ஆசிரியர் வகிபாவம், கல்வி தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்கள், சர்வதேச கல்வித்துறையில் இடம்பெற்று வரும் மாற்றங்கள், பாடசாலை கல்வி இடைப்படுத்தப்பட்ட தரவுகள், கற்பித்தல் நுட்பங்கள் தொடர்பான விஷயங்கள். ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மாணவர் சமுதாயம் என்பது பாடசாலையின் எந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கருப்பொருள்? ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மாணவர் சமுதாயம். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. விட தெரிஞ்சால் விட ஆப்ஷனை போடணும், விட தெரியாட்டி நோ ஒன்று போடணும். சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ரைட், 57 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதிகமான ஆக்கள் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1, 3 எல்லாமே சொல்லிக்கிறீங்க. ஸோ சரியான பதில் ஆப்ஷன் 2, பாடசாலை போஷாக்கு நிகழ்ச்சி திட்டம் என்பதுதான் சரியான பதில். ஆரோக்கியமான உற்சாகமான மாணவர் சமுதாயம். இன்னைக்கு அதில் சுற்று நிருபம் 2017ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சுற்று நிருபம் போஷாக்கு நிகழ்ச்சி திட்டத்தின் அந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் வழியாக போட்டிக்காங்க. ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மாணவர் சமூகம் அப்படி நல்லா போட்டிக்காங்க தானே, அப்படி தான் துணி போகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். அது சுற்று நிருப இலக்கம் 2017-10. உயர்தரத்தில் சித்தி அடைந்த மாணவர்களை ஆசிரியர் தொழிலுக்கு சேர்த்து கொண்டு பயிற்சி அளிப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்படும்?
ரைட். அதிகமான ஆட்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ சரியான பதில் என்னென்னு பார்ப்போம். நிறைய பேர் தவறான ஆன்சரையும் சொல்லியிருக்கிறீங்க. ரைட். சரியான பதில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. உயர்தரத்தில் சித்தடைந்த மாணவர்களை ஆசிரியர் தொழிலுக்கு சேர்த்து கொண்டு பயிற்சி அளிக்கிறது. ஆசிரியர் தொழிலுக்கு போறதுக்கு முதல் பயிற்சி அளிக்கிறது தான் கல்வியியல் கல்லூரி. ஆசிரியரானதுக்கு பிறகு பார்ட் டைமா போய் சில விடயங்களை படிச்சு கொள்ற இடம்தான் ஆசிரியர் வள நிலையம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வராது. அவை சரியான பதில் ஓகே. அப்ப திறந்த பல்கலைக்கழகம் வராது. சரியான பதில் வந்து இதுதான். ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் இலங்கையில் முக்கியமான 7 பயிற்சி கலாசாலை இருக்கிறது. கோப்பாய், பலாலி, மட்டக்களப்புல இருக்கு. இலங்கையின் தெற்காசிய ஆசிரியர் பயிற்சி நிலையம் எங்கு உள்ளது? தெற்காசியாவுக்கான ஆசிரியர் பயிற்சி நிலையம் ஒன்று இலங்கையில் இருக்குது. அது எங்க இருக்கு? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. குயிக் குயிக் குயிக். ரைட். தெற்காசியாவுக்கான ஆசிரியர் பயிற்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதிகமானாக்கள் சரியான பதிலை சொல்லிக்கிறீங்க. ஒரு 25-30 பேர் பிள்ளையா சொல்லிக்கிறீங்க. ஒரு 50 பேர் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஸோ சரியான பதில் மீபி என்பது தான் சரியான பதில். மீபியில் தான் ஆசிரியர் பயிற்சி நிலையம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எஸ். சவுத் ஏஷியன் சென்டர் ஃபார் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட், ஆசிரியர் அபிவிருத்திக்கான தெற்காசிய நிலையம். இதுதான் மீபேயில் போடப்படுகிற போட் தான். மீபேயில் இருக்கிற அந்த கட்டடம். யுனெஸ்கோ promotes international collaboration in education, sciences, cultural, and communication in order to increase universal respect for justice, the rule of law, and human rights, along with fundamental freedom proclaimed in the United Nations Charter. என்ன சொல்கிறாங்க? யுனெஸ்கோ வந்து தங்களோட கல்வியை, கலாச்சாரத்தை இதுகளை மேம்படுத்துறதுக்காக வேண்டி உருவாக்க நினைச்ச அந்த எஸ்டிஜி கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அலைகிறதுக்காக வேண்டி உருவாக்கின ஒரு சவுத் ஏஷியன் ரீஜனுக்காக 2012 உருவாக்கினது தான் இந்த சிஸ்டம். ரைட். வெண்கல ஓனாய் விருது வழங்கப்படுவது எதற்காக? த பிரான்ஸ் வூல்ஃப் அவார்ட் எதற்காக வழங்கப்படுகிறது? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. லேட்டாது தெரியாட்டி நோண்ட போடுங்கன்னு சொல்லிக்கணும். டைமை வேஸ்ட் பண்ணப்படா. ஏன்னா இன்னைக்கு எங்களோட மெயின் தலைப்பு இது இல்லை, இன்னொரு தலைப்புக்குன்னு சொல்லிக்கணும். ரைட். ஆன்சரை பார்க்கலாம்.
3வது 4வது அதிகமான ஆக்கள் சொல்லிக்கிறீங்க. சரியான்னு சொல்லிக்கிறீங்க. சரியா? சரியான பதில் வெண்கல ஓநாய் விருது வழங்கப்படுவது சாரணர்களுக்கு. சாரணர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். சரியோ? என்ன இருக்கு? சாரணர் நிறுவனர் ரோபர்ட் பேடன் பவல் சாரணர்களுக்கு சிறந்த சேவைக்காக வழங்குகின்ற ஒரு விருது தான் இந்த விருது. 1935 கொண்டு வரப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரைட். அதிகமானாக்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரியான ஆன்சரை அதிகமானாக்கள் சொல்லலைங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். முகாமைத்துவ குழு அதிகமானாக்கள் சொல்லியிருந்தீங்க. பாட மேம்பாட்டு குழு ஒன்று சொல்லிக்கிறீங்க. அப்படி ஒரு குழுவே கிடையாது. அதே மாதிரி அபிவிருத்தி நிறைவேற்று குழுவை ஒரு ஆள் சொல்லியிருக்கிறீங்க, மற்றொருத்தருன்னு சொல்லலை. ஸோ அதெல்லாம் வராது. சரியான பதில் என்னென்றால் பாடசாலை தரவட்ட குழு. ஸோ தரவட்டம் என்று சொல்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் சொல்லுவோம். இந்த குவாலிட்டி சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய இந்த தரவட்டங்கள் தான் மிக முக்கியமாக பாடசாலையில் பாடங்கள் ரீதியாக எதிர்நோக்குகின்ற சவால்களை சவால்களை வெற்றி கொள்றதுக்கான ஒரு சிஸ்டமாக காணப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். சரியோ? அப்போ இது வந்து பாடசாலைகளில் காணப்படுற ஒரு சிஸ்டம். நான் உண்மையிலே தரவட்டம்ங்கிறதே பாடசாலைக்குரியது மாத்திரமல்ல, எல்லா நிறுவனங்களையும் இதை வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? மீப்பே எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. கொழும்புலாம் இருக்கு மீப்பே. கொழும்பு மாவட்டமா? ரைட். பாதுக்க ஏரியாவில் இருக்கு. ரைட். ஓகே. அப்போ தரவட்டம் என்று சொல்கிறது பொதுவாக ஒரு தொழிலாளர்கள் தங்களோட பணியிடத்தில் சேர்ந்து தங்களோட பிரச்சனைகளை தாங்களே கலந்து ஆலோசித்து தங்கள்கிட்ட இருந்து தீர்வுகளை பெற்றுக்கொள்கிறது தான் தரவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. காரு இஷ்கிகா என்று சொல்லக்கூடிய இஷிகவா என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த தரவட்டம் பற்றி முதலாக ஜப்பானில் பேசினார். அதனைத் தொடர்ந்து 1962 தான் ஜப்பானில் முதலாக தரவட்டம் தொடங்கப்பட்டு பிறகு 1980 இந்தியாவில் ஹைதராபாத்தில் வந்து அது அப்படியே போய் ஆசிரியர் தரவட்டம் என்ற ஒரு சொல் வந்து எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் தரமான கல்விங்கிற ஒரு சிஸ்டம் வந்து எடுகேஷன் ஃபார் ஆல், குவாலிட்டி எடுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ அதை பற்றி நிறைய நோட்ஸ் போட்டிங்க. நான் இந்த நோட்ஸ் அனுப்புவேன், பார்த்துக்கொள்ளுங்களா. குரூப்பில் அனுப்புவேன். குரூப்பில் என்ன பெய்ட் குரூப்பில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் அனுப்புவேன்னா. ரைட். கல்வி உளவியலில் தேவை கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? இது அன்றைக்கும் நாங்கள் ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணினோம். ஒருக்கா சொல்லுங்க அவங்க வைக்கா.
தேவை உளவியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ரைட், இப்படியே பார்க்கலாம். 56 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, மற்ற ஆன்சர் பண்ணல. சரியான பதில் ஆப்ரஹாம் மாஸ்லோ. மாஸ்லோட தேவை கொள்கை. அவர் 6 விதமான தேவைகள் இருப்பதாக சொன்னார். அன்றைக்கும் நான் இந்த கிளாஸில் சொன்னேன் உங்களுக்கு. உடல் தேவை, பாதுகாப்பு தேவை, அன்பு தேவை, கணிப்பு தேவை, சுயதிறனில் நிறைவு தேவைன்னு சொல்லி 5 வகை, 6 இல்லை 5 தான், சாரி, 5 வகையான தேவைகள் இருப்பதாக சொல்கின்றார். இந்த 5 நிறைவேறினா தான் ஒரு பிள்ளை படிக்கும் என்று சொல்கிறோம். அவை மிக முக்கியமான ஒரு தியரி இது. ஸோ இந்த தியரியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், நான் அவர் சொன்ன அந்த தியரி மாஸ்லோவின் தேவை கூம்புன்னு சொல்லுவாங்க. இதை மாஸ்லோவின் தேவை கூம்பு. ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். முதலாவது திறன் வகுப்பறை எங்கே அமைக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வி, பிரபலியமான ஒரு கேள்வி தானே. கொஞ்சம் குயிக் ஆன்சர் பண்ணுங்களேன், நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ளே போகணும். தெரிஞ்சாங்களும் விடையை டைப் பண்ணுங்க. வெரி குட், நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தெரிஞ்சிருக்கீங்களா? தெரியாட்டி நோண்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் முக்கியமான தலைப்புக்குள்ளே போகணும். இது எங்களோட முக்கியமான தலைப்பு இல்லை, இது மிஸ் ஆன தலைப்பை தான் நான் படிப்பிச்சிருக்கிறேன். ரைட், விடையை பார்க்கலாம். சரியான பதில் ஜெயவர்தனபுர ஆண்கள் மகா வித்தியாலயம் என்று சொல்லக்கூடிய ஸ்கூலில் தான் முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணினாங்க. சரியா? நான் எல்லா பிள்ளைகளுக்கும் டேப் கொடுத்து அந்த டேப் கணனிகள் மூலமாக ஸ்மார்ட் போர்டை வச்சு பயன்படுத்தி படிப்பிக்கின்ற முதலாவது திறன் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இலங்கையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் ஆண்கள் மகா வித்தியாலயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே தானே? தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் NSBM. அது வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான், ஆனால் அது ஒரு பசுமை பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அது எங்கே இருக்குது இலங்கையில்? பசுமை பல்கலைக்கழகம் NSBM. ரைட், அதிகமான நாட்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. சரியான பதில், வாழ்த்துக்கள்.
ஹோமாகம பிட்டிப்பன பிரதேசத்தில் தான் அவ்வாறு காணப்படுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஹோமாகம பிட்டிப்பன பிரதேசத்தில் காணப்படுகின்ற என்எஸ்பிஎம் யூனிவர்சிட்டி பசுமை பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம். உலகளவிலான பல்கலைக்கழகம் தெற்காசியாவில் முதல் பசுமை பல்கலைக்கழகமாக இது கருதப்படுகின்றது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு வழிவகுப்பதன் மூலம் தெற்காசியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு இடமாக காணப்படுகின்ற ஒரு இடம்தான் இந்த பசுமை பல்கலைக்கழகம். இங்கே பாருங்கள் எப்படி ஃபுல்லாக க்ரீன் என்வாயன்மெண்ட். ஸோ அதனால தான் அது பசுமை பல்கலைக்கழகம்னு அழைக்கப்படும். உலக கல்வி பிரகடனத்தின் உறுப்புரைகளின் எண்ணிக்கை யாது? உலக கல்வி பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த கல்வி பிரகடனத்தினுடைய உறுப்புரைகள் எத்தனை? ரைட், விடைய பார்க்கலாம். 35 பேர் சரியான 35 பேர் விட சொல்லிக்கிறீங்க. பட் எல்லாரும் சரியான பதில் இல்லை. பிழையான பதில்கள் தான் கூட இருக்குது. சரியான பதில் 10. இதான் யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு எஜுகேஷன் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி 2015ஆம் ஆண்டு 2030 இலக்காக வைத்து ஒரு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ அதில் முடிவெடுத்தாங்க என்னென்னு சொன்னால் 18 மே 2015 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2030 நாங்கள் இது அடையிற அப்படின்னு சொல்லிட்டு கோலெல்லாம் வரையறுத்தாங்க. இது கொரியாவில் இன்ச்சியன் என்ற ஒரு நகரத்தில் நடந்தால் இன்ச்சியன் மாநாடு என்று தான் இது அழைக்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட பிரகடனங்களின் அடிப்படையில் தான் இந்த 10 உறுப்புரைகளும் அவங்க முடிவெடுக்காங்க. இந்த 10 விஷயங்களையும் நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி. ரைட். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை எது? இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை. இலங்கையில் உருவாக்கப்பட்ட சிறுவர் நட்புறவு பாடசாலை, சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நான் ஆங்கிலத்திலையும் சொல்கிறேன் சில சொற்களை. இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம் எழுதுறாக்கள் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல், த ஃபர்ஸ்ட் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் இன் ஸ்ரீலங்கா. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 10 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க.
ரைட், விடையை பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் பிள்ளையா சொல்லிக்கிறீங்க. சரியான பதில் ஹோமாகம பாடசாலை 2002ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதுக்கு முதல் கேள்விக்கு இன்ச்சியன் மாநாடுன்னு நான் சொன்னேன். ஒரு ஆள் கேட்டீங்க ஜொம்ரியன் மாநாடு வராதான்னு கேட்டீங்க. இல்லை, வராது. அது வேறு, ஜொம்ரியன் மாநாடு வேறு. 2004ஆம் ஆண்டு தேசிய மற்றும் மாகாண கல்வி அதிகாரியின் ஒத்துழைப்போடு சேவ் த சில்ட்ரன் அமைப்பு இலங்கையில் சிறுவர் நட்பு பாடசாலை சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று சிஎஃப்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. 6 மாவட்டங்களில் இதை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ 2004லேருந்து 2007 வரையான காலப்பகுதியில் வவுனியா, மட்டக்களப்பு, முன்றாகலம், நோரலியா, கொழும்பு மற்றும் புத்தளம் ஆகிய 6 மாவட்டங்களில் 224 கிராமிய பாடசாலைகள் இந்த சிஎஃப்எஸ்எஸ் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் சிஸ்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகின்றாங்க. 1600க்கும் மேற்பட்ட பள்ளி செல்லாத, பாடசாலைக்கு போகாத மாணவர்களை இந்த திட்டத்தில் அணுகிறாங்க. ரைட். உலகின் முதலாக நிறுவப்பட்ட செயற்கை நுண்ணறிவுக்கான பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது? குயிக்காக சொல்லுங்கள். எந்த நாட்டில்? ஏஐ யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி. இதெல்லாம் அப்டேட்டட் கொஷின்ஸ். ரெண்டு பேர் இது வரைக்கும் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. மற்றொருத்தரும் சரியான பதிலை சொல்லல. பதில் சொல்லிக்கிறீங்க, சரியான பதில் சொல்லலை. சரியாடி நோண்டு போடுங்க, லேட்டாகுது. ரைட், ஓகே. தெரியாது, அதிகமான பிள்ளையாக தான் சொல்லிக்கிறீங்க. சரியான பதில் என்னென்னு பார்த்துக்கொள்ளுங்க. முகமது பின் ஜயித் பல்கலைக்கழகம், ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி, யுஏஇ அபுதாபியில் தான் நிற்குது. இதான் முதலாவது ஏஏ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயற்கை நுண்ணறிவு படிப்புகளுக்கென்றே உலகின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அபுதாபியில் திறந்து வைக்கப்பட்டது. முகமது ஜயித் பல்கலைக்கழகம் என்பதுதான் எனக்கு சரியான பதில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், முகமது பின் ஜயித் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பாடசாலையில் 1 தொடக்கம் 5 வரையில் வகுப்பு ஒன்றில் இருக்க வேண்டிய அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை. அது பிரைமரியில் வந்து எத்தனை பிள்ளைகள் ஒரு கிளாஸில் எத்தனை பிள்ளைகள் இருக்கலாம்? மேக்ஸிமம் அமௌண்ட்டா? ரைட், ஆன்சர் பார்க்கலாம். அதிகமானாக்கள் 30, 40, 45, 20, 15 எல்லாம் ஆன்சர் சொல்லி 20 பிள்ளைகள் எந்த ஸ்கூலில் படிப்பிக்காங்க? அது சின்ன கிராம பாடசாலையெல்லாம் அப்படி. ரைட், சரியான பதில் 40 மாணவர்கள் என்பதுதான் சரியான பதில். நான் எந்த ஒரு விடயம் சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் சொல்லுவேன். அதுக்கு ஒரு ஒத்தன்டிக் சோர்ஸில் இருந்து தான் ரிசோர்ஸ் காட்டுவேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சேக்குலரின்படி 2024 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள் எடுக்கணுங்கிற விஷயம் சொல்லிட்டு ஒரு வகுப்பில் மாணவர்கள் எண்ணிக்கை 40 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரைமரிக்கு ஒரு எண்ணிக்கை 40, செகண்டரி 45 வரைக்கும் போகலாம். அதான் இப்போ இருக்கிற சிஸ்டம். 25 30 இல்லை, பிரைமரிக்கு 40,
செகண்டரிக்கு 45. இந்த சேக்குலர் நான் உங்களுக்கு அனுப்பினேன் அன்றைக்கு இல்லையா? இதான் மிக முக்கியமானது. அந்த பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது. 5 இயர்ஸ் செயல்முறை பற்றி அன்றைக்கு படிப்பிச்சு தந்துட்டேன். ஃபுல்லாக படித்து தந்துட்டேன். இந்த 5R 7R 3R எல்லாம் படித்து தந்துட்டேன். ஸோ 5E மெத்தட் ரோகர் பைபிட கல்வி திட்டம் படித்தாச்சு. ஸோ எனிவே ஃபுல் சிலபஸ் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு மெயினாக இன்னொரு விஷயம் படித்து தரோன்னு பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே போவோம். ஸோ கல்வி தொடர்பான பொதறிவு பார்த்துட்டோம். சரி, தொடர்ந்தும் எங்களோட வகுப்புகளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமான ஆக்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியாட்டி நான் மெசேஜில் போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு புதிய பேட்சுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீச்சிங் எக்ஸாம் மற்ற எக்ஸாமுக்கு போட்டார்கள் எல்லோரும் ஜாயின் ஆகலாம். ஐக்யூ கிழமையில் 5 நாட்கள் நடக்கும். ஒரு நாள் ஜிகே நடக்கும். 10 கிளாஸ் தான் ஜிகே, சில நேரம் 2 கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி போகுது. ஓகே, என்னுடைய ஃபோன் நம்பர் இல்லாதாக்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகிறதுக்கு. நாளைக்கு மார்னிங்கும் கிளாஸ் இருக்குது. யாருக்கு சரி நாளைக்கு மார்னிங் இடையில் பே பண்ணிக்கொள்ளையில கஷ்டம் அப்படி பிரச்சனை உள்ள ஆக்கள் இருந்தால் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க் தரேன், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸுக்கு வந்துட்டு நாளைக்கு பே பண்ணிக்கொள்ளுங்க, நோ ப்ராப்ளம். கிளாஸுக்கு வாராக்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி சொல்லிட்டேன். ஒன்று ஸ்லைட் கிடைக்கும். இந்த ஸ்லைட் படிப்பிக்கிற ஸ்லைட் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி படிப்பிக்கிற ஸ்லைட் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. நிறைய புதிய விஷயங்கள் இதில் அப்டேட் பண்ணிங்க. இப்போ நான் படிப்பிக்க போகிற ஸ்லைட் இது கிடைக்கும். அதோட ரெக்கார்டிங் கிடைக்கும். அடுத்தது இன்னும் மேலதிகமான பயிற்சிகள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், நாளைக்கு வந்து ஐக்யூ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜிகேயும் நடக்கும், இந்த கிழமையும் நடக்கும். சரி, நேரடியாக நாங்கள் தலைப்புக்குள் வரலாம். புதிய கல்வி சீர்திருத்தம், புதிய கல்வி தொடர்பான புதிய நோக்கு, கல்வித்துறையில் இடம்பெற போகும் மாற்றங்களும் போக்குகளும், இதுதான் இன்றைய தலைப்பில் முக்கியமான விஷயம். ஸோ நான் நேரடியாக விடயத்துக்குள்ளே வாரேன். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படை மகுட வாசகம். தெரிஞ்சாட்டக்க நான் சொல்லுங்க, தெரியாடி நோண்டு போட்டுருங்க. ஏன்னா இது அவ்வளோ புதிய விஷயம். இது இவ்வளவும் புதிய விஷயம், சரிதான். இப்போ நான் படிப்பிக்க போகிற இந்த 50-60 ஸ்லைடு இருக்குது இல்லை, இதில் அவ்வளோ புதுசு. நீங்கள் எங்கேயும் படிச்சிக்க மாட்டீங்க. ஒரு ஃபேஸ்புக்லேயும் இதை பற்றி வந்திருக்காது பெருசாக. ஏன்னு சொன்னால் இது அப்டேட்டான விஷயம். எல்லாரும் பழசை தானே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது வராது. உங்களுக்கு 2010க்கு பிறகு கல்வியில் நடந்த மாற்றங்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிற நேரம் ஷுவராக இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கேள்விகள் அதிகமாக வரும். ஏன்னா இந்த அரசாங்கத்தில் கல்வி சீர்திருத்தம், இந்த அரசாங்கம் நடத்துகிற முதலாவது போட்டி பரீட்சை. ஆகவே கட்டாயம் இந்த முறை மிக முக்கியமான கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் அடிப்படை மகுட வாசகம் என்ன அப்படின்றது தான் நான் கேட்ட கேள்வி. இதுவரை யாரும் சரியான பதிலை சொல்லலை. ஒரே ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க. வெரி குட். ஒரே ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க, மற்ற யாருமே சொல்லலை. 131 பேர் கிளாஸில் இருந்து யாருக்குமே இந்த விடயம் தெரியாது என்பதுதான். ஓகே, எனிவே நாங்கள் விடையை பார்ப்போம். சரி, சரியான பதில் டிரான்ஸ்ஃபார்ம் எடுகேஷன், டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்ரீலங்கா. இதுதான் புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய மகுட வாசகம். அதாவது கல்வியை நிலை மாற்றுவோம், நாட்டை நிலை மாற்றுவோம். இதுதான் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மகுட வாசகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்ம் எடுகேஷன், டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்ரீலங்கா, எடுகேஷன் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட். ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போவோம். 21ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தத்துக்கான கல்வி எத்தனையாம் தொழில் தலைமுறைக்குரிய கல்வியாகும்? இந்த ஜெனரேஷன், விச் ஜெனரேஷன் தான் கேள்வியா? விச் ஜெனரேஷன், எத்தனையாம் ஜெனரேஷனுக்கான கல்வி 21ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தத்தில் நாங்கள் இப்போ இருந்துகிட்டோம் 2026. இது 21ஆம் நூற்றாண்டு 3ஆம் தசாப்தம். அந்த கல்விக்கு ஒரு தலைமுறை வச்சுக்கிறாங்க. தெரியாட்டி நோன்னு சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு அவசரமாக போட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்லைடை முடிப்பேன். இன்னும் காமனத்தியால் தான் இருக்குது, 15 நிமிஷம் தான் இருக்குது. உங்களோட ஸ்பீட்லாம் இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்லைடை முடிக்கிறியா இல்லையான்ட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் செய்ய மாட்டோமே சம்மந்தமாக இனி புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ரைட், ஓகே. தெரியாடி சும்மாய்க்காங்க சார். தெரியாதுன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். தெரியாத படிக்கிறது தானே கிளாஸுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிளாஸுக்கு வர. ரைட், அல்ஃபா பீட்டாலாம் வந்து அது பிள்ளைகள ஜெனரேஷன். நாங்கள் இருக்கிறது தொழில்முறை ஜெனரேஷன். அது ரெண்டும் வித்தியாசம், சரியானே? ரைட், பாருங்கள். எடுகேஷன் 5.0, 5.0 இந்த 3ஆம் தசாப்தத்துக்கானது 5.0. 5.0 என்னன்னு இருக்கா பாருங்கள் எல்லாரும்.
ரைட். அப்போ எடுகேஷன் 1.0 என்றால் என்னென்று பாருங்கோ. 1.0 டீச்சிங், அதாவது ஆசிரியர் ஐ நோ எவ்ரி திங் யூ டோன்ட் நோ என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பவராக இருப்பார். அவர்தான் ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு எடுகேஷன் 2.0 இரண்டாவது தொழில் தலைமுறை என்று சொல்கிறது ரிசர்ச் பேஸ்ட் எடுகேஷன் வந்தது. மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து படிக்கிற கல்வியை அறிமுகப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் 3.0 கம்யூனிட்டி சர்வீஸோடு இணைந்ததாகத்தான் கல்வி இருக்கணும் என்று ஆக்டிவிட்டி பேஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ 4.0 தான் இவ்வளோ நாள் கதைச்சு கொண்டிருந்தவங்க, 2020 வரைக்கும் கழிச்சு கொண்டிருந்தது 4.0 பற்றி தான். 4.0ங்கிறது இனோவேஷன், புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி பிள்ளைகளை வழிகாட்டணுங்கிறது தான் கல்வியினுடைய நோக்கம். ஸோ கல்வியினூடாக கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் தான் உருவாக்கப்படணும். நெட்டுரு பண்ணி மனநமிட்டு படிக்கிறவர்கள் உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கினாங்க. ஓகே, பிள்ளைனா அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியலைசேஷன் 5.0ங்கிறது இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது கைத்தொழில் மயமாக்கம். அதே நேரம் அந்த கல்விக்கு இன்னும் ஒரு இலக்கு இருக்கிறது, என்னென்னு பாருங்க, இதில் வடிவாக காட்டிக்கிறாங்க. எடுகேஷன் 5.0ன்னு சொல்கிறது எத்திக்ஸ் அண்ட் ஹியூமனிசம் பேஸ்ட் எடுகேஷன். பிள்ளைகளுக்கு பண்பாடையும் மனிதநேயத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கல்விதான் உலகத்தின் உயர்ந்த கல்வி. அதைத்தான் இனி கொடுக்கணும், இந்த ஜெனரேஷனுக்கு இதைத்தான் கொடுக்கணும். இதுதான் 5.0க்கான, அதிலும் குறிப்பாக இந்த 2020க்கு பின்னரான கல்வி, இந்த கல்வியை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். இப்போ விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். ஸோ எத்தனையாவது தொழில் தலைமுறைன்னு இப்போ விளங்கிட்டா? இப்போ தெரியுமா தொழில் தலைமுறை என்னென்னு? அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன சொல்கிற, கைத்தொழில் புரட்சி உலகத்தில் இடம்பெற்று ஒவ்வொரு ஜெனரேஷனாக மாறி மாறி வர வர இந்த கல்வியும் மாறணும் அதுக்கேற்ற மாதிரி அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம். இந்த கூகுளில் தேடி, சாட் ஜிபிடியில் தேடி ஆன்சர் சொல்ல வேணாம் தயவுசெய்து. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி சொல்ல வேணாம். சரிதானே? ரைட். உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்குறது தான் கிளாஸே தவிர, தேடலுங்கிறது அது வேறு. கிளாஸ் இல்லாத டைமில் நீங்கள் தேடி படிக்கணும் கட்டாயம், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். தற்போதைய இலங்கையின் கல்வி முறையின் குறைபாடுகளில் ஒன்றுதான் மாணவர் இடைவிலகல் ஆகும். இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுற கேள்விகள் அந்த முறை. இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள். தரம் 1 அனுமதியிலிருந்து எத்தனை சதவீத மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள்? அதாவது கிரேட் 1க்கு வார ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பெர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி என்ட்ரன் பண்ணுது? அதுக்கு இடையில் மற்ற எல்லாம் இடைவிலகல் தானே, அது எத்தனை என்றதுதான் கேள்வி. கெஸ் பண்ணுங்களேன், எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குமென்று. ரைட், ஆன்சரை பார்க்கலாம். அதிகமான ஆக்கள் தெரியா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. 75% போகிறாங்களா? அப்படி போனால் தான் ஏன் இல்லைங்க இப்படி. ரைட். வெறும் 9.3% தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் கல்வி திட்டத்தை மாற்றணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் புதிய கல்வி திருத்தம் வரணும், ஏன் புதிய கல்வி திருத்தத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான நியாயம் என்ன? 15 வருஷம் ரிசர்ச் இது. 15 வருஷம் ரிசர்ச் பண்ணி போட்டு சொன்னாங்க கல்வி திட்டத்தை மாற்றணும். ஏன் மாற்றணும் தெரியுமா? 9.3% பிள்ளைகள் மட்டும்தான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள் இந்த ஆய்வு, இதான் அந்த ஆய்வுடைய முடிவு. 2005ஆம் ஆண்டு இலங்கையில் கிரேட் 1க்கு அட்மிஷனுக்கு சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய தொகை 3,18,089. இது 100% எடுக்கம். கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்லேயும் கிட்டத்தட்ட அதே பிள்ளைகள் எழுதுது, 1-2 பிள்ளைகள் தான் விலை இருக்குது. 100% தான் கிட்டத்தட்ட. ஆனால் ஓ லெவலுக்கு போகிற நேரம் பிள்ளைகள தொகை 85% குறைஞ்சிட்டு 2,73,000 பிள்ளைகள் தான் ஓ லெவல் எக்ஸாம் எழுதுது. திருப்பி அதே பெஜ்ஜாக்கள் 2015 அதே பெஜ்ஜா, ஒரு பெஜ்ஜை தான் இது ஃபுல்லாக ஆய்வு செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போய் ஏ லெவலுக்கு போகிற நேரம் 2,18,000 அது குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்களை காணவில்லை இளங்கட கல்வி திட்டத்தில். கிரேட் 1க்கு சேர்ந்த பிள்ளைகள் ஏ லெவல் ஆகிற நேரம் 1,00,000 பிள்ளைகள் இடைவிலை இருக்கு ஒரு பெட்ஜில். இது இப்படி ஒவ்வொரு பெட்ஜிலையும் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட 68.6% வருகிறது ஏ லெவலுக்கு போகிற பிள்ளைகள்.
கடைசியாக பாருங்க இங்கே வலது பக்க மூலையில் அதில் போட்டிக்கிறது 9.3 பிள்ளைகள் தான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த 9.3 பிள்ளைகள் தான் இளங்கட கல்வியில் தேர்ச்சி அடைந்தவர்கள். மற்றவர்களெல்லாம் தேர்ச்சி அடையாதவர்கள் என்றால் இந்த கல்வி திட்டம் என்னத்துக்கு தேவையில்லை. எனவே இந்த கல்வி திட்டம் என்ன மாற்றுங்கன்னு சொல்லி என்ஐயால் செய்யப்பட்ட ரிசர்ச்சில் சொல்லப்பட்ட முடிவு தான் இந்த முடிவு. இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது, எல்லாமே என்ஐயோட முடிவு. அதுலேயும் சிலர் என்ன 14.1 அங்கே ஏஎல் ட்ராப் அவுட்டை பாருங்கள் 23.2 உயர்கல்வியை பெற்றுக்கொள்ளாதார்கள் 47.7 அதில் யூனிவர்சிட்டி போகாதார்கள் கிட்டத்தட்ட 90. ஸோ இதுதான் இளங்கட கல்வி முறையில் இருக்கிற பெறுகிற சிஸ்டம். ஸோ பார்த்துக்கொள்ளும். புதிய கல்வி சீர்திருத்தம் பரீட்சை மைய கல்வியிலிருந்து எதை நோக்கி மாற்றப்படுகிறது? இப்போ இருக்கிற கல்வி பரீட்சை மைய கல்வி. இனி வரப்போகிற வந்துட்டு கிரேட் 1க்கு வந்துட்டு. ஸோ அது என்ன கல்வி? பரீட்சை மையம் இல்லை. அப்போ என்ன மையம்? மொடியூல் சிஸ்டம்னு சொல்லியிருக்கிறீங்க. மொடியூல் சிஸ்டம்ங்கிற அது படிப்பிக்கிறதுக்கு மொடியூல் கொடுப்பாங்க, அது ஓகே. நான் அதுக்கு இல்லை. பரீட்சை மைய கல்வியிலேருந்து என்ன மைய கல்வி? இணையவழி கல்வி பிள்ளை, தொழில் கல்வி பிள்ளை, செயற்பாட்டு மையம் பிள்ளை, செமஸ்டர் முறை பிள்ளை, நீங்கள் சொன்ன எல்லாமே பிள்ளை. ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி, தொழில் மையம் நிறைய சொல்லிக்கிறீங்க. ஒரே ஒரு 2 பேர் 3 4 பேர் சரியாக சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அந்த 4 பேருக்கு. 137 பேர் கிளாஸ்லேருந்து 4 பேருக்கு தான் விட தெரியும். சரியான பதில் தேர்ச்சி மைய கல்வி. ஸோ இதான் இப்போ இருக்கிற கரிக்குலத்துக்கும் இனி வரப்போகிற கரிக்குலத்துக்கும் இடையிலான வித்தியாசம். ஸோ இவ்வளவு தான். ஹெவி லோடட் கரிக்குலம்லேருந்து அவுட்கம் பேஸ்டுக்கு மாறுது. அடுத்தது பாருங்கள், எக்ஸாம் ஓரியன்ட்லேருந்து ஸ்கில் ஓரியன்ட். இதுதான் இப்போ நான் கேட்டது. எக்ஸாம் ஓரியன்ட்லேருந்து ஸ்கில் ஓரியன்டாக மாறுது. இங்கே வந்து நிறைய மோ கண்டென்ட் ஃபோக்கஸ்ட் லெஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட். இங்கே வந்து ஃப்ரீடம் லேர்னிங். அப்படியே ஒன்றா போட்டிங்கன்னு இது ஆறுதலாக நீங்கள் ஆறுதலாக வாட்சிக்கொள்ளுங்க. நோட்ஸ் அனுப்புகிறேன்னா கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களுக்கு மட்டும்தான் நோட்ஸ் வரும். 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 21ஆம் நூற்றாண்டுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்லை மேம்படுத்தினா இப்போ இந்த சிலபஸ் தயாரிச்சிக்கிறாங்க. ஸோ ஹவு மெனி ஸ்கில்ஸ் தேர் ஃபார் 21st century skills? There are lots of skills, but I ask only 21st century skills. 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் என்று வரையறுக்கப்பட்ட உளவியலாளர்களால் கல்வியலாளர்களால் சொல்லப்பட்ட திறன்கள் இருக்குது. அது எத்தனை அப்படின்லாம் கேட்டு தெரியாட்டி நோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே படித்து முடிக்கணும். வேகமா தெரியாது. அதிகமானாக்களுக்கு தெரியாது. சரி, நினைக்கிறேன் சரியான விடையே ஒரே ஒரு ஆளை தவிர வேறு யாருமே சொல்லலை. ஒரே ஒரு ஆள். அதுவும் தெரிஞ்சு சொன்னீங்களா இல்லை சும்மா சொன்னீங்களா எனக்கு தெரியாது. 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் மொத்தம் 12 திறன்கள் காணப்படுகிறது. இன்றைக்கி அந்த 12 திறன்களும் லேர்னிங் ஸ்கில்ஸ், லிட்ரஸி ஸ்கில், லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான திறன்கள் இதில் காணப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அதை ஒவ்வொன்றா நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மற்ற குரூப்லாம் வருமா? ஜூம் குரூப்லாம் வரும். லேர்னிங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கொலபரேஷன், கம்யூனிகேஷன். இதை தமிழால் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. விமர்சன திறன், புத்தாக்க திறன், இணைந்து செயற்படும் திறன், தொடர்பாடல் திறன். ஸோ இந்த 4 திறன்களும் தான் லேர்னிங் ஸ்கில்ஸுக்குள்ளே வரும். சரிதானே? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்டரசி ஸ்கில்ஸ். இவ்வளோ நாள் நாங்கள் சொன்னது எழுத்தறிவு, எண்ணறிவு, கணித அறிவு, சித்திர அறிவுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் இனி கிடையாது. புதிய கல்வி சீர்திருத்தத்தில் சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த இன்ஃபர்மேஷன்
மீடியா, டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன், மீடியா, டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான விடயங்கள் காணப்படும். இதை மிட்ன்னு சொல்கிறேன். இதை வந்து 4Cன்னு சொல்கிறேன். 4C ஸ்கில்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவார்கள். இது வந்து மிட்ன்னு சொல்லுவோம். அதாவது மீடியா, இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி. இந்த 3 மிக முக்கியமானது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். மீடியா, இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி. இந்த 3 மிக முக்கியமானது. இன்ஃபர்மேஷன், மீடியா, டெக்னாலஜி. இந்த 3 மிக முக்கியமாக. இது லிட்ரஸி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்கில்ஸை லேசாக பாடமாக்குறதுக்கு ஃப்ளிப்ஸ் அப்படின்னு லேசாக பாடமாக்கலாம். அப்போ 4C மிட் ஃப்ளிப்ஸ் அப்படி பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். 4C ஸ்கில்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வந்து மிட் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃப்ளிப்ஸ். ஃப்ளிப்ஸுங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. இதில் தமிழ் சொன்னா இன்ஃபர்மேஷன், தகவல் திறன், ஊடகத்திறன், தொழில்நுட்பத்திறன். ஓகே. இதில் தமிழ் ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை, லீடர்ஷிப் தலைமைத்துவம், இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கும் திறன் அல்லது முன்வரும் திறன், ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன், சோசியல் ஸ்கில்ஸ் சமூகத்திறன். ஸோ இந்த 5 வகையான திறன்களும் லைஃப் ஸ்கில்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான திறன்கள். ஸோ இவ்வளவுதான் 12 திறன்கள். அடுத்த கேள்வி, 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப பெஞ்சமின் ப்ளூம் முன்வைத்த கல்வி பகுப்பாய்வை மாற்றி அமைத்த கல்வியலாளர் யார்? பெஞ்சமின் ப்ளூம் 1953 56 முன் வச்சத 2001ஆம் ஆண்டுக்கு ஏற்ப அதை மாற்றி அமைச்ச ஒரு புதிய கல்வியலாளரை பற்றி அன்றைக்கு முருகா கிளாஸில் நான் சொன்னேன். நான் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க, தெரியாதாக்கள் நோ போடுங்க. தெரிஞ்சா எஸ், தெரியாட்டி நோ. தெரிஞ்சா விட, தெரியாட்டி நோ. டைம் போய் கொண்டு வேகமாக குயிக்காக சொல்லுங்க. தெரியாட்டி நோன்னு சொல்லுங்க. சும்மா காத்துட்டிக்க வைக்க வேணாம். ரைட், வெரி குட். 4 பேர் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க அன்றைக்கு கிளாஸில் நான் சொன்னேன் அதை பற்றி. எஸ், அண்டர்சன் என்பது தான் சரியான பதில். சரிதானே? அண்டர்சன் என்பவர் தான் இந்த கொள்கையை முன்வைத்தார். இதான் அது பழசின் இது. அது 1956 கண்டுபிடிக்கப்பட்டது பெஞ்சமின் ப்ளூம் என்பவரால். புதுசு இப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கு இவர் கண்டுபிடிச்சா. இதுதான் இந்த 6 திறன்கள். ஸோ ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், இவலுவேட், கிரியேட். இந்த 6ஐயும் அடிப்படையாக வைத்து தான் பிள்ளைகளோட அறிவு அளக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவங்க முன்வைச்ச மிக முக்கியமான கருத்து. கற்றல் பிரமிட்டு கோட்பாட்டின்படி மாணவர்களுக்கு விரிவுரை முறை மூலம் எத்தனை சதவீத கற்றல் இடம்பெறும்? கற்றல் பிரமிட்டு கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு இது. லேர்னிங் பிரமிட் அடிப்படையில் ரைட் 15 பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க. தெரியாட்டி நோன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவானா ப்ளீஸ். தெரியாட்டி தெரியாதானே மரம் லேட்டா நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் நானும் லேட் ஆகுவேனே. நீங்கள் யோசிக்கிறீங்களோ விட டைப் பண்ணுறீங்களோ அப்படி தான் நாங்களும் நினைக்கிறேன். தெரியாட்டி நோண்டு போட்டுட்டீங்கன்னா விஷயம் முடியும். ரைட்.
ஸோ அதே மாணவர்களுக்கு தெரியாது. ஸோ பாருங்கள், விரிவுரை முறை எவ்வளவு தாக்கமானதுங்கிறத பார்த்துக்கொள்ளலாம். வெறும் 5%, வெறும் 5%. இதான் ஆய்வு சொல்கிற முக்கியமான விஷயம். ஸோ 5% மாத்திரம்தான் லெக்சர் மெத்தடாலையும், 10% ரீடிங்காலையும், ஆடியோ அண்ட் விஷுவலால் 20%, டெமான்ஸ்ட்ரேஷனால் 30%, டிஸ்கஸ் குரூப்பால் 50%, ப்ராக்டிஸ் பை டூயிங்கால தான் 75%, இன்னொருவருக்கு டீச் பண்ண வைக்கிறதால தான் 90% ஒருவருக்கு கற்றல் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேர்னிங் பிரமிட் கொள்கையின் மூலமாக சொல்கிறான். ஸோ 5% தான் விரிவுரை முறை. அதனால தான் புதிய கல்விச்சீர்த்தத்தில் விரிவுரை இல்லை, விரிவுரை மெத்தட் ஒன்று இல்லை. ரைட். ஹாவார்ட் கார்ட்னர் முன்வைத்த கோட்பாடு யாது? அதில் எத்தனை நுண்ணறிவுகள் உள்ளடக்கப்பட்டன? தெரிஞ்சா தெரியுமண்டமா விட போடுங்க, இல்லாட்டி நோண்டு போடுங்க. குயிக்கா. நான் இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஹாவார்ட் கார்ட்னரை பற்றி தெரியாது. 2, 4, 5 பேர் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ அவரோட கொள்கை பல் நுண்ணறிவு தத்துவம், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தான் அவர் முன்வைத்தார். அதில் 8 வகையான நுண்ணறிவுகள் இருப்பதாக சொன்னார். இந்த 8 தான் அவர் சொன்ன நுண்ணறிவுகள்: கைன்ஸ்தட்டிக், இன்டர்பர்சனல், லிங்குஸ்டிக், மேத்தமெட்டிக், நேச்சுரலிஸ்டிக், இன்ட்ராபர்சனல், விஷுவல், மியூசிக்கல். இது எவை என்று கேட்டு உங்களுக்கு வராது எக்ஸாம், உங்களுக்கு எம்சிக்கு தான் வரும். ஆனால் எது என்று கேட்டு வரலாம், எத்தனை என்று கேட்டு வரலாம் தானே. ஹாவார்ட் கார்ட்னர் வந்து புதிய கல்வி சீர்திருத்தத்தில் முக்கியமான ஆள். ஸோ இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. அதே மாதிரி தான் சோஷியல் எமோஷனல் லேர்னிங்னு ஒரு புதிய கல்வி கொள்கைன்னு முன்வைக்கிறாங்க. சமூக எமோஷனல் லேர்னிங்னு சொல்கிறது உணர்வுபூர்வமான கற்றல். அப்போ அது என்னென்னு சொன்னால் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டையும், செல்ஃப் அவேர்னஸையும், ரெஸ்பான்சிபிலிட்டியையும், டிசிஷன் மேக்கிங்கையும், ரிலேஷன்ஷிப்பையும், சோஷியல் அவேர்னஸையும் வளர்க்கக்கூடிய வகையில் தான் கல்வி அமையணும் என்றும் புதிய ஒரு கொள்கையில் முன் வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி படிங்க. ஓகே. எல்லாத்தையும் விளங்கப்படுத்த நேரம் போதா. 21ஆம் நூற்றாண்டில் கற்றலினூடாக நிகழ வேண்டிய மாற்றம் என குறிப்பிடப்படும் பிரதான 4 அம்சங்கள் சுருக்கமாக எவ்வாறு அழைக்கப்படும்? இல்லை வராது, எம்சிக்கு மட்டும்தான் வரும். கெசட்டில் தெளிவாக சொல்லிக்கிறாங்க, எம்சிக்கு மட்டும்தான் வரும். உங்களுக்கு எம்சிக்கு மட்டும்தான் வரும். 21ஆம் நூற்றாண்டோட கற்றலில் நிகழ வேண்டிய மாற்றங்கள் பிரதான 4 அம்சங்கள் இருக்குது. அந்த 4 என்னன்னு கேட்குறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது வேறு, 21ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது வேறு. 20ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது நீங்கள் சொல்கிறீங்க, சில ஆக்கள் ஸ்கில்ல சொல்கிறீங்க. நான் ஸ்கில்லை கேட்கலையே, போசி ஸ்கில்லை சொல்லிக்கிறீங்க. அது பிள்ளை, அதை பற்றி கேட்கல. இங்கே ஸ்கில் என்ன கட்டிருக்கி, கற்றலினுடைய நிகழ வேண்டிய மாற்றம் கட்டி, கற்றல் வளர்க்கப்பட வேண்டிய திறன் என்று கேட்க இல்லை. கேள்வியை விளங்கி ஆன்சர் பண்ணணும். நான்கு பிரதான அம்சங்களையும் சேர்த்து ஒரு சொல் இருக்குது இங்கிலீஷில் அதை ஷார்ட் கட் இருக்குது. ரைட். என்னென்னு பார்ப்போம். நோ, ஸ்டெம் இல்லை, சீச்சும் இல்லை. மாஸ்க் அல்லது கேசாம், கேசாம் அல்லது மாஸ்க் என்பது தான் அது புதிய சிஸ்டம். தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு. ஸோ யாருமே விட சொல்லலை. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, இதுதான் கேசாம். நாலேஜ், ஸ்கில், எஃபெக்டிவ், மைண்ட் செட். நாலேஜ், ஸ்கில், எஃபெக்டிவ், மைண்ட் செட். ஸோ தலைகீழாக வாய்ச்சிங்கன்னா மாஸ்க், மைண்ட் செட், எஃபெக்டிவ், ஸ்கில், நாலேஜ். அது அப்படி பாடமாக்குறது தான் லேசி, மாஸ்க்ன்னு சொல்லி. மாஸ்க்ன்னு பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். மாஸ்க், மைண்ட் செட், எஃபெக்டிவ், ஸ்கில், நாலேஜ். இதில் முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் மைண்ட் செட்டு, சரிதானே. மைண்ட் செட்டை மாற்றணும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவாக கொடுக்கணும், அதாவது ஆட்டிடியூட். ஸ்கில்லை கொடுக்கணும், நாலேஜை கொடுக்கும். நாலேஜ் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைக்கு நாலேஜ் கொடுக்க தேவையில்லை, அது தானாக பெற்றுக்கொள்ளுமா. ஸோ இந்த மாஸ்க் மிக முக்கியமானது, அதான் சொல்லி. ரைட். தற்போதைய புதிய கல்வி தொடர்பான கலந்துரையாடல் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? நாம் நினைக்கும் இப்போ இன்றைக்கு நேற்று உருவானது தான் இந்த கல்வி சீர்திருத்தம், புதிய கல்வி சீர்திருத்தம். இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் எப்பயிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது வரலாறு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக வரும் உங்களுக்கு ஷுவரா.
ரைட், இப்படியே பார்க்கலாம். 2024 2024 ஸ்டார்ட் பண்ணி தரேன். இந்த இது வந்து நினைக்கிறீங்க 98 இல்லையா? 98 இந்த கல்வி சீர்திருத்தத்தை பற்றி பேசிப்பாங்களா? ஏன்னா 2016 தானே சேஞ்ச் ஆனே. திருப்பி 2016 ப்ரோ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண தொடங்கிப்பாங்க. 2098 டிஸ்கஸ் பண்ணி இப்போ கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. அதுக்கிடையில் எத்தனை சீர்திருத்தம் வந்துட்டு. ரைட், சரியான பதில் 2019. 2019 ஸ்டார்ட் பண்ண மாற்றம் தான் 2023 கொண்டு வரேன்னு 2019 கலந்துரையாட தொடங்கிட்டாங்க. ஆனால் கொண்டு வந்தது 2026. இங்கே பாருங்கள், 2019 இது நான் வெளியிட்டல, இது கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட தகவல். 2019 தான் ஆரம்ப கலந்துரையாடல். 2020 கொள்கை வகுப்பு. 2021 16-10க்கான சிலபஸை தயாரிக்கிறாங்க. 2022 நாடு முழுவதும் முன்பரிசோதனை செய்கிறாங்க கொஞ்சம். 2023 திருப்பி ஆட்சி மாற்றம் வந்த உடனே திருப்பி ஒப்பிட்டு பார்க்காங்க சரியாண்டு. 2024 திருப்பி அடுத்த ஆட்சி மாற்றம் வந்த உடனே ரணில் வந்தது, அது பிறகு கோத்தா இருந்தது, அது பிறகு ரணில் இருந்தது, அதுக்கு பிறகு என்பிபி கவர்மெண்ட் வந்தது. பிறகு 2024 என்பிபி கவர்மெண்ட்ற கொள்கையோட ஒத்து போதாண்டத்தை பார்த்து அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. 2025 அதை பற்றின அறிமுகமெல்லாம் செஞ்சு 2026 நடைமுறை கொண்டு வந்தாச்சு. கிரேட் 1க்கு இப்போ நடைமுறையில் இருக்கு. புதிய கல்வி சீர்திருத்தத்தினோட எதிர்பார்க்கப்படும் பிரதான இலக்கியம் அது பல விஷயங்கள் பேசிட்டு வரோம். ஃபஸ்ட்டுக்கு நான் கேட்டது மொட்டோ, அது சொல்லிட்டோம். டிரான்ஸ்ஃபார்ம் எஜுகேஷன், டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்ரீலங்கா. அடுத்தது ஸ்கில், ஃபோர்சி, மிட், ஃப்ளிப்ஸ், அதையும் சொல்லிட்டோம். அடுத்தது வந்து எதிர்பார்க்கப்படுற கல்வி அடைவு வந்து மாஸ்க், மைண்ட் செட், எஃபெக்ஷன், ஸ்கில், அடுத்தது நாலேஜ். இப்போ நாங்கள் கேட்குறது புதிய கல்வி சீர்திருத்தத்தினோட மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கப்படுற இலக்கு என்ன, ஒரு மாணவன் எதுக்கு தயார்படுத்தணும் மாணவனை, அதுதான் அந்த கேள்வி. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சரியாடி நோண்டு போடுங்க ராஜா. வேலை உலகுக்கு தயார்படுத்துதல், தொழில் உலகுக்கு தயார்படுத்துதல், அப்படியா? ஆனால் அதெல்லாம் பிள்ளை. 21ஆம் நூற்றாண்டுக்கு மாணவர்களை தயார்படுத்த, 21ஆம் நூற்றாண்டு அதுக்கு பின்னர் வரும் காலத்துக்கு மாணவர்களை தயார்படுத்துது. அதுதான் இதுக்குரிய இலக்கு அப்படின்னு சொல்கிறான். சரியா? நான் சொல்லலை, இதெல்லாம் கல்வி அமைச்சர் ஸ்லைட்டில் தான் நான் படிப்பிக்கிறேன் உங்களுக்கு. 21ஆம் நூற்றாண்டின் மற்றும் அதுக்கு பிந்திய சவால்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு குடிமகனை உருவாக்குவது தான் இதோட நோக்கம். ரைட், அதில் பல நோக்கங்கள்லாம் போட்டிங்க, நீங்கள் வாசிக்கணும். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரதான தூண்கள் எத்தனை தூண்களில் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் கட்டி எழுப்பப்பட்டி? ரைட், சரியாடி நோண்டு போடுங்க, லேட் ஆகுது. ரைட், கொஞ்சம் பேர் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க, 5 பேருனையும். ரைட், சரியான பதில் 5. இதான் அந்த 5 தூண்கள். பாடத்திட்ட அபிவிருத்தி, மனித வள மேம்பாடு, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, கணிப்பீடு, மதிப்பீடு, மக்களுக்கு தெளிவுபடுத்தல். இந்த 5மே முடிஞ்சு. அதனால தான் இப்போ கிரேட் 1க்கு அமுல் ஆகுது. அதை பற்றின விரிவான விளக்கங்கள் போட்டிக்கணும், வாசிங்களா நோட்ஸ் போட்டிக்கணும் உங்களுக்கு. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி முன்பிள்ளை பருவ கல்வி எத்தனை ஆண்டுகள் ஆகும்? புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி முன்பிள்ளை பருவ கல்வி எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் எத்தனை வருஷம் படிப்பிக்கும்? ரைட், ஓகே. 1 இயர்னு சொன்னது பிள்ளை. சிலாக்கள் 3 இயர்ஸ்லாம் சொல்லிங்க, அதெல்லாம் பிள்ளை. 2 இயர்ஸ் தானே, 2 வருடம் தான். பாருங்கள், முன்பிள்ளை பருவம் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் இசிஇ 2 வருடங்கள். திருப்பி முதன்மை நிலை 5 வருடங்கள், முதல் நிலை. 2ஆம் நிலை 4 வருடங்கள், சிரேஷ்ட இடைநிலை 2 வருடங்கள், சிரேஷ்ட இடைநிலை 2 வருடங்கள். மொத்தம் கல்வி காய்ச்சல் அளிக்கப்படுறது 5 2 7 4 11 13 15 வருஷம். முன்பள்ளியிலிருந்து 15 வருஷம் படிக்கும்.
இதில் ஒன்றும் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கொள்ளுங்களா. ரைட். கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான அடித்தளமிடங்கிறது கிரேட் 11 அண்ட் 12, சாரி 12 13. அதாவது ஏ லெவல் தான் வந்து கல்விக்கும் தொழில் வாழ்க்கை. எதிர்கால தொழிலுக்கான சும்மா ஒரு அடித்தளம் 10 11. வாழ்க்கைக்கான அடித்தளம் தான் 6 to 9. புதிய கல்வித்திட்டத்தின்படி சிரேஷ்ட இடைநிலை 2ஆம் கட்டம் என்பது எந்த தரங்களை உள்ளடக்கியது? என்னென்ன கிரேட் வரும்? புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி சிரேஷ்ட இடைநிலை 2ஆம் கட்டம் என்பது எந்த தரங்களை உள்ளடக்கியது? என்னென்ன கிரேட் வரும்? ரைட். ஓகே, விடைய பார்க்கலாம். 6 தொடக்கம் 9. ஆ 12 13. சிரேஷ்ட இடைநிலைங்கிறது 12 13. சிரேஷ்ட இடைநிலையில் 10 11 முதலாம் கட்டம், இது 2ஆம் கட்டம். என்ன போட்டிங்க பாருங்க. முன்பள்ளி பருவம் ஆரம்ப கல்வி 1 to 5, இடைநிலை கல்வி 6 to 9, சிரேஷ்ட இடைநிலை கல்வி முதல் கட்டம் 10 11, சிரேஷ்ட இடைநிலை 2ஆம் கட்டம் 12 13. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப பிரிவு, கல்வி பிரிவு, தொழில் பயிற்சி, தொழில்நுட்ப பட்டம், பல்கலைக்கழக கல்வி, அதுக்கப்புறம் முதுமாணி வரைக்கும் போகலாம். புதிய முறைமையில் ஆரம்ப கல்வியின் பாடத்திட்டம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது? 4 ஆப்ஷன் இருக்கு. எதுன்னு சொல்லுங்க. ஆரம்ப கல்வி பாடத்திட்டம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது? ரைட். எல்லாருமே அதிகமானாக்கள் சொன்னது வந்து டி, மொடியூல் அடிப்படையிலான பாடத்திட்டம். ஆனால் பிள்ளை, பிரைமரி வந்து மொடியூல் அடிப்படையிலான பாடத்திட்டம் அல்ல. மொடியூல் இருக்குது, ஆனால் மொடியூல் அடிப்படையிலான பாடத்திட்டம் அல்ல. அங்கே வந்து செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம், இன்டகிரேட்டட் டீச்சிங்னு சொல்கிறாங்க. அதை இன்டகிரேட்டட் டீச்சிங் தான் அதுக்கு சரியான பதில். ஸோ சிரேஷ்ட இடைநிலைக்கான அந்த விடயம் வந்து ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்த முன்பள்ளி பருவ கல்வி கொள்கை ஒழுங்கமைப்பு செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம். நான் போட்டி செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம் 1 தொடக்கம் 5. மொடியூல் அடிப்படையில் வந்து 6 to 9க்கு பிறகு தான். நான் போட்டிங்க என்னென்ன பாடங்கள் இருக்குது எல்லாம் போட்டிங்கன்னா நோட்ஸ். தாய்மொழி, ஆங்கிலம், 2ஆம் மொழி, கணிதம், சமயம் மற்றும் விழுமியம், முதன்மை விஞ்ஞானம், சுற்றாடல், விஞ்ஞானம்லாம் முதல் இருக்குல்ல பிரைமரிக்கு, இப்போ கொண்டு வந்தாச்சு. ஒருங்கிணைந்த அழகியல் கல்வி, உடல் நலம் மற்றும் உடல் கல்வி, இணைப்பாட விதானம்னு சொல்லி கொண்டு போகுது. மொடியூல்ஸ் வந்து 3ஆக பிரிபடுது. ஒன்று மேலதிக கற்றல் மொடியூல், பேசிக் மொடியூல், டிரான்ஸ்வர்சல் மொடியூல். 21ஆம் நூற்றாண்டு திறன்களை வளர்க்குறதுக்காண்டி தனியான ஒரு மாடியூல்ஸ் கொண்டு வரப்படுது புதுசாக கல்வி சித்தத்தை தான் டிரான்ஸ்வர்சல்னு சொல்கிறாங்க. சரிதானே? அடுத்தது வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் மேலதிக கற்றல் மாடியூல் இருக்குது. விரும்புகிற பிள்ளை விரும்பினா அதை மேலதிகமாக படிக்கலாம்ன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். தரம் 6 தொடக்கம் 9 கட்டாய பாடங்களின் எண்ணிக்கை எத்தனை பாடம் கட்டாய பாடம் படிக்கும்? கட்டாயமாக எத்தனை பாடம் படிக்கணும்? ரைட். கட்டாய பாடம் எத்தனை கேட்டிருந்தேன்? 9, 15, 7, 6 எல்லாம் சொல்லிக்கிறீங்க. சரியான பதில் வந்து 14. 14 பாடங்கள் படிக்கும். கட்டாய பாடங்கள் எண்ணிக்கை 14. 15ஆவதாக விளையாட்டு ஒன்றில் ஈடுபடணும்.
சரிதானே? மேலதிகமாக 3 மொடியூல் படிக்கணும். அப்போ 18, 2 மொடியூல் டிரான்ஸ்வர்சல்லேருந்து படிக்கணும். மொத்தம் 20 மொடியூல். இந்த 20 மொடியூலுக்கும் சேர்த்து அவர் எடுக்கக்கூடிய மொத்த கிரெடிட்ஸ் 35. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 6 to 9ல் எடுக்கக்கூடிய மொத்த கிரெடிட்ஸ் 35. இதில் 14 பாடமும் ஒரு விளையாட்டு செயற்பாடும் சேர்ந்து மொத்தம் 30 கிரெடிட்டும், மேலதிகமாக ஒவ்வொரு பாடம் 3 பாடங்களை மேலதிகமாக படிக்கணும். படிக்கிறதுக்கு மேலதிகமாக 3 பாடம் படிக்கணும். அவர் விரும்புகிற பாடங்களில் 3 சூஸ் பண்ணி படிக்கும். அப்படி படிக்கிறதுக்கு 3, அப்போ 33. அடுத்தது 21ஆம் நூற்றாண்டு திறன்களை படிக்கிறதுக்கு 2 பாடம் இருக்குது. அதுலேயும் அவர் சாய்ஸ் இருக்குது, அதை தெரிவு செஞ்சு 2 படிக்கும். எல்லாம் சேர்ந்து 35 கிரெடிட்ஸ் இருக்குது. தான் புதிய கல்வி சீர்திருத்தம். 35 கிரெடிட். இதில் தாய்மொழிக்கு எத்தனை கிரெடிட் நினைக்கிறீங்க? கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். லேட் ஆகிட்டே 8 மணிக்கு முடிக்கிறேன், 8:20 ஆயிட்டு. தாய்மொழி, அதாவது நம்மட தமிழ் உதாரணத்துக்கு 3 மொடியூல். ரைட், 3 கிரெடிட். என்ன போட்டி? தமிழ் மொழிக்கு 3, தாய்மொழிக்கு. இங்கிலீஷுக்கு 3, இரண்டாம் மொழி சிங்களத்துக்கு 1, மேக்ஸுக்கு 3, விஞ்ஞானத்துக்கு 3, சுகாதாரத்துக்கு 2, ஐசிடிக்கு 2, அப்படி போகுது. அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்கு இருந்து தான் மேலதிகமாக 3 பாடத்தை தெரிவு செஞ்சு படிக்கணும். அதுக்கு பிறகு இன்னைக்கு டிரான்ஸ்வர்சல் மொடியூல்னு சொல்லி 21ஆம் நூற்றாண்டுக்கு உரிய இது. ஓகே, இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் யாருக்கு தருவேன்? ரெஜிஸ்டர் பண்ணி ஏற்கனவே குரூப்பில் இருக்கிறாங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ரைட், ரெக்கார்டிங் மட்டுமல்ல, இந்த ஸ்லைடும் அனுப்புவோம். இந்த படிப்பிச்சு அவ்வளோத்தையும் பிடிஎஃப் ஆக்கி போட்டு அனுப்புவேன். இதை வடிவம் என்பது எவ்வளோ நேரம் என்று தெரியுமா? ஒரு மொடியூல் எவ்வளோ நேரம் என்று தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க கொஞ்சம். எத்தனை நிமிஷம்? ஒரு மொடியூல் 50 நிமிஷம் இல்லை. நீங்கள் ஒரு பாடத்தை சொல்கிறீங்க, நான் கேட்டது ஒரு மொடியூல். நீங்கள் ஒரு பாட வேலையை சொல்கிறீங்க ராஜா, அது பிள்ளை. நான் பாட வேலையை கேட்கலையே உங்கள்கிட்ட, மொடியூலை கேட்டேன். மொடியூலுங்கிறது ஒரு பாட வேலையில் படிப்பிக்கிறது இல்லையே, சில நேரம் ஒரு டேர்முக்கு படிப்பிக்கிறது. கேள்விகளை விளங்கி பதில் சொல்லணும். ஒரு மொடியூல் 10 ஹவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மொடியூலுங்கிறது 10 ஹவர், 50 நிமிஷமாகத்தான் அவங்க ஏற்கனவே போட்டவங்க. அப்புறம் 45 நிமிஷமாக குறைக்கிறேன்னு சொன்னவங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல, பாப்பம் என்ன நடக்குதுண்டு. ஸோ ஒரு மொடியூல் வந்து மொத்தம் 10 மணித்தியால். சரிதானே? ஒரு மொடியூலுக்கு ஒரு கிரெடிட் தான். அப்போ 3 கிரெடிட் பாடம் பண்ணால் 3 மொடியூல் முடிக்கணும். மேக்ஸுக்கு 3 கிரெடிட்னு சொன்னது தானே, அப்போ 3 மொடியூல் இருக்குது. இல்லைண்ணா, ஜோக்ரஃபிக்கு ஒரு மொடியூல் தான், அப்போ ஒரு கிரெடிட் தான். அதான் அதில் உள்ள விஷயம். ரைட், ஒரு பாடத்துக்கு 50 நிமிஷம். தரம் 9ல் நடைபெறும் முதலாக எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க. எக்ஸாமே இல்லை இந்த 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 சிஸ்டத்தில். முதலாக கிரேட் 9ல் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த கிரேட் 9ல் நடக்கிற எக்ஸாமில் என்னென்ன விஷயத்தை பரிசோதிப்பாங்கன்னு தெரியுமா? கிரேட் 9ல் நடக்கிற எக்ஸாமில் என்னென்ன விஷயத்தை பார்ப்பாங்க? ரைட், ஓகே, பார்ப்போம். ஓகே, நான் 2வது விட தான் சரி. எழுத்தறிவையும் கணித திறனையும் தொழில் ஆர்வத்தையும் பார்ப்பான். ஸோ இந்த 3ஐயும் பார்த்து போட்டு கிரேட் 10லேயே வந்து ஸ்ட்ரீம் பிரிச்சுடுவாங்க. 2029ஆம் ஆண்டு தான் இதை பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு வருஷம் பின்னுக்காகுமே. ஒரு வருஷம் பின்னுக்காகி தான் நடக்கும். என்ன போன வருஷம் 6ஆம் ஆண்டுக்கு தொடங்க இல்லையே. ரைட், அப்போ எழுத்தறிவு கணித திறன்களை மேம்படுத்துவோம். ஓ லெவலுக்கு எத்தனை பாடம்? எத்தனை பாடமா கூடுதா குறையுதா? ஓ லெவலுக்கு மொத்தம் 20 பாடம் படிக்கிறாங்க மற்ற கிரேடில் 6 to 9ல். இது ஓ லெவலுக்கு எத்தனையா குறையுமா கூடுமா?
ரைட். கிரேட் 11ல் 7 பாடமாக குறையுதா? 7ஆக குறையுது. நான் பார்த்துக்கொள்ளுங்க. 10, 11க்கு வந்து 7 பாடங்கள் தான் மொத்தம் எக்ஸாமுக்கு வரும். சரிதானே? ஆனால் 35 கிரெடிட் தான். கட்டாய பாடங்கள் 5ம் தேர்வு பாடங்கள் 2ம். இதான் அந்த பாடங்கள் போட்டிங்க. பிறகு பாருங்க. இதாகி ஸ்ட்ரீம். இங்கே பாருங்க எப்படி ஸ்ட்ரீம் பிரியுதுன்ட்டு. ஸ்டெம்ங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இ, மனிதநேயம்ங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இ, முகாமைத்துவம்ங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு, திறன் விருத்தி ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. 4 ஸ்ட்ரீம் தான் ஓலவலுக்கு இருக்கு. ஓலவலுக்கே ஸ்ட்ரீம் இருக்கு. ஸோ அவங்க விரும்புகிற ஸ்ட்ரீமில் படிக்கலாம். ஸ்டெம்ங்கிற ஒரு ஸ்ட்ரீம், மனிதநேயம் சமூக விஞ்ஞானம்ங்கிற ஒரு ஸ்ட்ரீம், முகாமைத்துவம் ஒரு ஸ்ட்ரீம், திறன் விருத்தி ஒரு ஸ்ட்ரீம். அப்படியே போகுது. அப்படியே பாடங்கள் எல்லாம் போட்டிங்க. பெரும்பாலும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அப்புறம் ஏ லெவல் எல்லாம் நோட்ஸ் போட்டிங்கன்னு பாய்ச்சிக்கொள்ளுங்க. புதிய கல்வி திட்டத்தின்படி எத்தனையாம் ஆண்டு ஓஎல் பரீட்சை இடம்பெறும்? 2029 நடக்கணும்னு சொன்னேன். அது நடக்காது. ஏன்னா ஒரு வருஷம் பிந்தினத்தால் கிரேட் 6 2030 தான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ கிளாஸ் முடியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். இதான் புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்கள் உங்களோட கலந்துரையாடினேன். கிளாஸ் சம்மந்தமாக உங்களோட அபிப்பிராயம் ஏதாவது இருக்குதா? இன்றைய கிளாஸ் சம்மந்தமாக இருக்குதா? ரைட், ஓகே, குட். நல்லம்மா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லி. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஸ்பீடாக போகணும். விளையாடி இன்றைக்கி முடிக்கல. 3 ஹவர்ஸ் பிடிக்கும் எனக்கு முடிக்கிறதுக்கு. இது ஸ்பெஷலாக செஞ்சது. இது யாரும் படிப்பிக்காங்கல்ல இந்த விஷயங்கள். என்னோட தான் ஃப்ரீயாக செஞ்சேன் நான் இந்த கிளாஸு. ஏன்னா நான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதால தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்பீடாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். எனிவே, இன்றைக்கி படித்த இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேமும் ஒரு குயிஸும் செஞ்சிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். யார் யார் செய்ய விருப்பம்? அதை இப்போ உடனே செய்ய விருப்பம்? இப்போ உடனே யார் செய்ய? ஒரு கேமும் ஒரு குயிஸும். ஃபர்ஸ்ட்டுக்கு கேமை தான் செய்யணுமா? குயிஸ் செய்யணும். குயிஸ் 50 கேள்வி, அது இப்போ முடிக்கலாம். 22 கேள்வி போட்ட ஒரு கேம் இருக்குது, அதை செய்வோமா? ரைட், ஓகே, ரெடி. உங்களோட குரூப்ஸ்ல எல்லாம் வந்திருக்கும் பாருங்க. எல்லா குரூப்லேயும் தான் போட்டிக்கணும், செய்யுங்க. செஞ்சு பாருங்க, உங்களோட பேரு காட்டும். நான் லைனில் தான் இருப்பேன். செஞ்சு முடிங்க. பார்ப்போம் எத்தனை பேர் செஞ்சுட்டு சப்மிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டுக்கு அந்த கேமை செய்யுங்களா, கேம் ஒன்று போட்டிக்கணும். செஞ்சு பாருங்கள், படித்தது ரிமைண்ட் ஆகும். அப்படி உடனே மீட்டுறது தான் மூளையில் உடனே பதிகிறேன்னு சொல்கிறாங்க உளவியலாளர்கள், தெரியும் தானே? படித்து 10 நிமிஷத்துக்குள்ளே மீட்டினா அது மூளையில் பதிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ படித்து 10 நிமிஷத்துக்குள்ளே மீட்டுறோம். அதுக்கு தான் அந்த கேமும் இதுவும் போட்டிக்கிறோம். ஸோ செய்யுங்க எல்லோரும். கேமை செய்யுங்க. பிறகு நீங்கள் அந்த வேணுமாடா குயிஸை பிறகு செஞ்சு பாருங்கள், பிரச்சனை இல்லை. நம்மளோட குரூப்பில் இருக்கிறாக்கள் குரூப்பில் இதை செஞ்சு கொள்ளுங்க. எக்ஸாமை செஞ்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. நம்மளோட பெய்ட் குரூப்பில் இருக்கிறார்கள். மற்றாக்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க, உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு காட்டும். ஆனால் கேமை இப்போ நீங்கள் செய்யுங்க, அது எனக்கு காட்டும் உங்களோட மார்க்ஸ் எல்லாம். எல்லா குரூப்லேயும் போட்டுட்டேனே பாருங்கள், எல்லா குரூப்லேயும் போட்டுட்டேன். எல்லா குரூப்லேயும் போட்டுருக்கேன்னு பாருங்கள். ரைட். அதில் கேம் ஒன்று போட்டிப்பேன், வேர்ல்ட் வால் கேம் ஒன்று சொல்லி, அதை செய்யுங்க எல்லாரும். ஒரு குரூப்லேயும் இல்லாதாக்களை கொண்டு செய்யலாம். அப்போ எப்படி நீங்கள் கிளாஸுக்கு வந்தீங்க ஒரு குரூப்லேயும் இல்லாமல்? எங்கேயாவது ஒரு குரூப்பில் தான் என் லிங்க் வந்துருக்கும் உங்களுக்கு. எங்கால வந்துச்சு லிங்க்? யாராவது உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க லிங்க், அவங்கள்ட்ட கேளுங்க இந்த லிங்கை அனுப்ப சொல்லி. சரிதானே? ஓகே, ரைட். நாளைக்கு காலையில் 6 மணி கிளாஸ் இருக்குது. ஸோ யார் யார் ஜாயின்டாக விரும்புகிறீங்க, உங்களோட பேரை போடுங்க ப்ளீஸ். நாளைக்கு காலையில் இருக்கிற 6 மணி கிளாஸில், அதாவது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி நாக்களை கேட்கல, புது ஆக்களை கேட்குறேன். புதுசாக யார் சரி ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா எங்கள் கிளாஸில் நாளைக்கு? இந்த மாதிரி படிப்பிக்கிற வேறு ஜூம் கிளாஸ் இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட போங்க. நல்லா காசு முறை எடுத்து இந்த மாதிரி மெத்தடாலஜி எல்லாம் பயன்படுத்தி படிப்பிக்கிற ஆக்களும் இருப்பாங்க தானே. அவங்கள்ட்ட கிளாஸுக்கு போகலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவையான ஆக்கள் இருக்குது போதுமான அளவுக்கு. மேலதிகமாக யாராவது ஜாயின் பண்ண விரும்பினா வரலாம் என்றது தான் என்னுடைய கருத்து. ரைட், ஓகே.
ரைட். எனிவே நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இதான் நாங்கள் போட்ட குயிஸ். வரணும் நினைக்கிறார்கள் அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செஞ்சு கொள்ளுங்க. ரைட். இன்னைக்கு போட்ட குயிஸ் இதுதான். இப்படி தான் வரும் அந்த குயிஸ். நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த குயிஸ். இதான் அந்த குயிஸ். செஞ்சிட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 22 கேள்வி எழுதிக்குது. டைம் முடிகிறதுக்கு இடையில ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டியா அவுட் ஆகிடுவீங்க. இப்படி கேள்வி போயிட்டே இருக்கு. 3 தரம் தான் அவுட் ஆகலாம். அது அப்புறம் கேம் முடிஞ்சிடும். எதையாவது ஒன்றை கொடுக்கணும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே ஆன்சர் பண்ண இல்லாட்டி எக்ஸ்ட்ரா டைம் என்ன கீழே ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை ஏதாவது ஒரு கேள்விக்கு யூஸ் பண்ணலாம். விட தெரியாட்டி 50-50 ஆப்ஷனே ஏதாவது ஒரு கேள்விக்கு யூஸ் பண்ணலாம். டபுள் ஸ்கோரே ஏதாவது ஒரு கேள்விக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் மெத்தட். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடிகிற நேரமும் குயிஸ் அண்ட் கேம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது இந்த புதிய பேட்ச், இந்த முறை புதுசாக ஜாயின் ஆகிற ஆட்களுக்கு தான் அந்த சான்ஸ் இருக்குது. அதை நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம். ஐக்யூலையும் தான். ஐக்யூவில் ஒரு தலைப்பு முடியும், ஒரு கிளாஸுக்கும் இல்லை, ஒரு டாபிக் முடிகிற நேரம் அந்த மாதிரி போகும். சரி, செஞ்சு முடிச்சுட்டு உங்களோட பேரை கொடுத்தீங்கன்னா இங்கே எனக்கு காட்டும். யாராவது செஞ்சுக்கிறீங்களா? இதுவரை யாரும் செய்யலை. 22 கேள்வி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். யாராவது செய்வீங்கன்னு பார்ப்போம். அது முடியும் உங்களுக்கு ஒரு இதுவும் போட்டிக்கிறேன், குயிஸும். அதையும் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஒரே ஒரு ஆள் இது வரைக்கும் சப்மிட் பண்ணிக்கிறாரு. யார்? இப்போ நிறைய பேர். சாஜிதா 2014 மார்க்ஸ் எழுதிக்கிறா. உமாக்கா 1756. பிந்த் ஃபாயிஸ் 1512. ரொஷானாஸ் 1183. பார்த்தீங்களா? இப்போ காட்டும். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்க. 538935 என்ற நம்பர் 077 538935 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்றேன். ரைட். இதுவரை 11 பேர் செஞ்சுட்டாங்க. வெரி குட். அது அப்படியே போகும் அது.
சரி, ஓகே. அதையும் செய்யுங்க. குயிஸையும் செய்யுங்க. செஞ்சு செஞ்சு பாருங்க. ஓகே. எப்படி கேம் விளையாடி முடிச்சாக்கள் சொல்லுங்க. எப்படி உங்களோட அனுபவம்? கேம் விளையாடி முடிச்ச அந்த 12 பிள்ளைகளும் சொல்லுங்க. ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? 15 செகண்ட் தான் நான் கொடுத்த ஒரு கேள்விக்கு. உங்களோட ஞாபக சக்தியை பார்க்கறதுக்காண்டி. நல்லா செஞ்சுக்கிறீங்க. வெரி குட். 15 செகண்ட். நீங்கள் 15 செகண்டில் தான் செஞ்ச அந்த கேள்வியெல்லாம். இஸ் இட்? ஆ, ரைட். ஓகே, குட். நல்ல. அப்போ நாங்கள் கிளாஸை முடிப்போம் இதோட. மற்றாக்களும் செஞ்சு செஞ்சு பாருங்க. ஓகே, உமைமா. சரி, குட். இப்போ உங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும் இப்படியெல்லாம் செய்ய. ஏன்னா யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வாரா, யார் செகண்ட் வாரா. இப்போ பாருங்க, ஆக்கள் ஆக்கள் முந்தி முந்தி போகுது. அடுத்து திருப்பி திருப்பி செய்யலாம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் செய்யலாம். உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ஃபஸ்ட்டு வரும் வரைக்கும் செய்யணும்னு நினச்சா திருப்பி திருப்பி செய்யலாம். அப்போ செய்யும்போது அந்த நோட்ஸ் அவ்வளோ பாடம் வந்துடும். இப்போ எப்படி மெத்தட் இது? இந்த மெத்தடில் படிக்கிறதுக்கு சும்மா சிம்பிளாகவே பாடம் வந்து இந்த கேமை 3 தரம் விளையாடக்க ஃபோனில் விளையாடுற மாதிரி தான். ஆனால் பாடம் வந்துடுமே அவ்வளோ மைண்டுக்குள்ளே போய் தரும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ நீ எடியூஜிக்கு படிப்பிக்க போகிறோம். ஸோ எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ எனிவே இந்த கிளாஸுக்கு தொடர்ந்தும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. மற்ற ஆக்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ வெரி மச். எங்களோட கிளாஸஸ் ஜியோகிரஃபி ஹிஸ்ட்ரி கிளாஸஸும் செய்கிறோம். அது கிரேட் 6 to 11 பிள்ளைகளுக்கு செய்கிறோம். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் யார் சரி இருந்தால் அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் நைட். குட் பாய். நாளைக்கு மார்னிங் 6 o'clock புதிய ஐக்யூ ஓப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நோம்புக்கு தான் காலையில் கிளாஸ் 6 o'clock. நோம்பு முடிஞ்சு நைட்டில் 10 o'clock. நைட்டில் 10 o'clock 10 மணிக்கு அப்புறம் தான் கிளாஸ். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 கிளாஸுக்கு வரலாம்.